வெங்காயத்தாள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ 2 மூளை சேர்த்துக்க போகிறோம். 2 ஆட்டு மூளை வாங்கியிருந்தேன். அதை சேர்த்துட்டு அப்படியே நாங்கள் மூடி வைக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. மேலே நல்லா அந்த கிரேவி உள்ளே சோக் ஆகணும். மூடிட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ மேல் பக்கம் கொஞ்சம் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி உடைக்காமல் நல்லா அழகாக திருப்பிடலாம். இதுவும் கொஞ்சம் இதோட நாம் இப்போது கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், ஓமமும் கருஞ்சீரகமும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்க்காக ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டோம். நல்லா தம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே கார்னிஷ்